ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் பிளிங்கர் மான்வாவோட எபிசோட் 1 தமிழைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஒர்க் மாதிரி ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீபானஸ் எனிமி பிரின்ஸில் பயங்கரமான ட்ரான்ஸ்லேஷன் எரர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்குமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. பட் இதை வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு 2-3 நாளில் ஒரு சீசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த மான்வா எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம், இந்த ஃபுல் சீரிஸே வந்து கண்டினியூ பண்ணுவோம், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஓகே, சோரவசமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஏத்தர் வேர்ல்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டேட்டிங் சிமுலேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. இதோட மோஸ்டான மேஜர் டார்கெட்டாக வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக ஃபைனலாக முடிஞ்சது மொத்தமே மேல் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அதாவது மேல் பிளேயர்ஸோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வேறு கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் ஸ்டார்டிங்கில் ஒரு ஈஸியாக எஃபிஷியன்ட் கேரக்டர்ஸ்லேருந்து கஷ்டமாக டிஃபிகல்ட்டான இன்எஃபிஷியன்ட் கேரக்டர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அதில் ஒரு ட்ராஷான கேரக்டர் இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரொம்ப மோசமாகவும் அதோட டெரிபிள் ஃபீச்சர்ஸ்க்காகவும் அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டரோட பேர் தான் பேக் யூஸ்யூல், அது நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் யூஸ்யூல் பற்றினா ஒரு பெரிய கதையாக இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே, அதாவது டீ குடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதில் நிறைய பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க, ஏதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கா இல்லை வேறு எதனா பிரச்சனையாக நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னதான்டா அந்த டார்க் டீமன் டிராகனோட பிரச்சனை, இது ரொம்பவுமே மோசமாக இருக்குது, லைக் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க. டேட்டிங் சிம்லாம் ஃபைனல் பாஸா, என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இதை ஒரு டேட்டிங் சிம்மாக தானே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இதில் ஏன்டா ஃபைனல் பாஸ் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சதுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இதில் இருக்க ஃபேமஸ் ரேங்கர்ஸான பர்சன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வந்து பீட்டே பண்ண முடியல, அதாவது அந்த ட்ராகனை தோக்கே அடிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு ஃபைனல் பாஸ். அதுவும் இல்லாமல் இவனுங்க சொல்கிறது படி பார்த்தா மேஜிக் நலிஃபைங் ஸ்கில்ஸ்லாம் ஒரு மான்ஸ்டருக்கு எப்படி இருக்கும், ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் மேஜிக் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணுற ஸ்கில் வந்து எந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், மேபி இது ஒரு பக்காக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து டெலீட் ஆகுதுலாம் சொல்கிறாங்க. அப்போ இதில் எதனா பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக ஏத்தர் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டிமானிக் ஹியூமன்ஸ்னு நம்ம சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் வந்து இருக்குமா. ஸோ அவங்களோட கோல் வந்து அதர் வேர்ல்டில் இருக்கவங்களை ஹெல்ப் பண்ணுமா, அதாவது இந்த பர்சனா கேட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மொத்த வேர்ல்டுலேயும் டேக் ஓவர் பண்ணுன்றது தான் அவங்களோட வேலையே. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்குமே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் அந்த டார்க் டிமன் டிராகனுமே வந்து அப்பியர் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கான்டினென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனா கேட்னால வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்களாம். அதாவது 90% வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனா கேட்னால கவர் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது தான் நம்ம ஹீரோ வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போதைக்கு என்னால் இதை அவாய்ட்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் இந்த ஃபைட்டு கொடுத்து தான் ஆகணும், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் டிமன் டிராகன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் கண்டிப்பாக ஷோ ஆஃப் பண்ணுறேன், லைக் லாஸ்ட் 10 இயர்ஸில் நான் கஷ்டப்பட்டேன்னா அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக இந்த பேக் யூஸில் வந்து ஏன் மட்டமான கேரக்டர்னு சொல்கிறாங்கன்னா, லைக் இவன் தான் இருக்கிறதுலே சோலோவான கேரக்டர். இந்த கேரக்டர்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் ஒருத்தனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாத ஒரே கேரக்டர் இவன் தான். அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு மோசமான விஷயமா, அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை வந்து யூஸுமே பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 99% வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணதில்லை, 1% யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டத்தில் அதை வந்து விட்டு போயிட்டாங்க. ஸோ ஏன்னா இவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சில மேஜிக் வந்து யூஸ் பண்ணுவான், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரே மேஜிக். ஸோ அதோட பேர் தான் வந்து பிளிங்க்குன்ற ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து இருக்கும் ஒரு ஸ்பெல் அது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்த பக்கம் பிளிங்க் பண்ணுறானோ அந்த சைடில் ஒரு 3 to 9 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ட்ராவல் பண்ண முடியும். பட் இதுலேயுமே இருக்க ட்ராபேக் என்னன்னா, அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவன் இன்ஸ்டண்ட்டாக இறந்து போயிடுவான், அந்த கொலிஷன் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவான். ஸோ அதனால் பேக் யூஸியோட பிளிங்க் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்கில்லாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக இதோட பெரிய ட்ராபேக்கே அதுதான், அந்த கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா செத்து போயிடுவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூல் டைமிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்மி தான், அதாவது 3 seconds தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பீப்புள்ஸ்னால இதை லேர்னுமே பண்ண முடியல, அதாவது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணால் இந்த ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க இல்லையா. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லே வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவனோட டேரக்ஷன் வந்து எந்த அளவுக்கு எந்த தூரத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் போக முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் அவனால் இந்த பெனால்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நலிஃபை பண்ண முடிஞ்சதா நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மானா ஸ்டார்ட் இல்லாதனால மானாவே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மற்ற ஸ்பெல் மாதிரி இல்லாமல் பிளிங்கை யூஸ் பண்ணி அவனால் மூவ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பட் ஆனால் அவனுக்கு வந்து இந்த கேரக்டரோட ஒரு அப்சஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மேனேஜ் பண்ணி அந்த டிராகனை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அப்படியே அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறான், என்னது நான் வந்து
வந்து இந்த ட்ராகனை வந்து ஃபைனலாக ரிஃபீட் பண்ணிட்டேனா, ஸோ உண்மையாக அதை வந்து கொண்டனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ என்னதான் இருந்தாலும் அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் மொத்தம் ஏன்ஷியன்ட் ரெலிக் கிரேடில் இருக்க ஆர்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலுமே அது ஒரு குப்பை கேரக்டர் தான் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேக்யூசல் பற்றி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே விடுங்க, நான் இப்போ வந்து இந்த ட்ராகனை வந்து கில் பண்ணிட்டேன், இதை பற்றி நான் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஃப்ளெக்ஸ் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் போகும்போது என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து ராங்கான எண்டிங் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, 90% ஆஃப் ஏத்தர் வேர்ல்டு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, இந்த ராங் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, 90% ஆஃப் ஏத்தர் வேர்ல்டு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா அதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் அவன் வந்து ஒரு நிமிஷம் லைக் சுத்தமாக பிளாங்க் ஆகிட்டான். அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரூ எண்டிங்க்கு ரீச் பண்ணுறது ரொம்ப க்ளோஸில் இருக்கீங்க, உண்மையான எண்டிங் பக்கத்தில் இருக்கீங்கன்ற சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த ட்ரூ எண்டிங் வந்து ரீச் பண்ணுங்கள் ப்ளீஸ்ன்றமா சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து என்னதானா நடக்குதுங்கன்றமா சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் வந்து கண்ணை திறக்கிறான். ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுது. இப்போ வந்து அவன் கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல இருக்கான். ஸோ இங்கே என்னதானா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ட்ரூ எண்டிங்காக அது எங்கே இருக்குது, இந்த கேமுக்கு வந்து மெயினாக எண்டிங்கே இல்லைன்றமா சொல்லிட்டு தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எண்டிங் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எண்டிங்ஸ் தான் இருக்குமே தவிர ஒரு சிங்கிள் எண்டிங் வந்து கிடையாது. நான் இப்போ எங்கே தான் இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ தூரத்தில் ஒரு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல ஒரு மிரரா, சரி நான் போய் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மிரரை வந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இந்த அப்பியரன்ஸ் இது பேக்யூசுலா அப்படின்னு நான் சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஏன்னா இருக்கிறதுலே ஒஸ்டான கேரக்டருக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ எபிசோட் 1 எஸ்கேப் த சேஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குவெஸ்ட் பார் வந்து கிடைக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது பேக்யூசுலோட ப்ரோலாக் குவெஸ்ட் ஆச்சு, ஐயோ நான் வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் மாட்டியிருப்பேனா, அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருக்க அந்த சர்டிஃபிகேட் வந்து ஸ்டெல்லா அகாடமிக்குள்ளே போகிறதுக்கானது, ஐயோ இது வேறு கஷ்டமாக இருக்குமே, அதுவும் இல்லாமல் நான் கண்டிப்பாக ஏத்தர் வேர்ல்டுக்குள்ளே தான் வந்துட்ட முடியன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பையனாக பார்த்துட்ருக்கான். ஸோ என்னடா இது கொடுமை, நான் பேக் யூஸில் இருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த வாய்ஸ் வந்து நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணோன்னா அந்த வாய்ஸ் வந்து என்கிட்ட ட்ரூ எண்டிங் ரீச் பண்ண சொல்லிச்சு. இந்த கேமுக்கு வந்து மல்டிபிள் எண்டிங்ஸாக இருக்கதா தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு உண்மையான எண்டிங் இருக்கதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. மேபி 10 வருஷத்தில் யாருமே அந்த உண்மையான நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்களோ, அதுவும் இல்லாமல் என்னோடய மெமரி படி இப்போ என்னை யாரோ சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விண்டோவை போய் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அந்த நாய் எங்கே தான் ஓடி போனான், அவனை சீக்கிரமாக நம்ம வந்து கொண்டு ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஐயோ இவனை வேறு இங்கே வந்துட்டாங்களா, நான் சீக்கிரமாக தப்பிக்கணுமே நம்ம சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவனுக்கு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் சீக்கிரமாக போய் சர்ச் பண்ணுன்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக ரொம்ப நேரம் இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ எய்தர் நான் வந்து அவங்கள ஃபைட் பண்ணணும், பட் என்னால் இப்போதைக்கு ஃபைட் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போது உங்களால் வந்து ஸ்கில் பிளிங்க் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நம்ம சொல்லிட்டு அங்கே வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னது பிளிங்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் கோலாகலாக தான் இருக்கும், பட் ஆனால் போக அருமையாக இருக்கும். லைக் நான் பார்த்ததுலேயே ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக இது வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேம்குள்ளே போகிற மாதிரி நம்ம நிறைய மானுவல்ஸ் வந்து ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பேசிக்காக சொல்லணும்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஷான கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஏதோ மிஷன் வர மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சீசனை நான் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கவர் பண்ணிடுறேன். ஒரு 50 சாப்டர் தான் இருக்குது, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை வெயிட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.